தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள், இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விவரங்கள். சாரா, தற்போது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பணிகளுக்கான, அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒப்பந்தப்படப்பட்ட அந்த கம்பு கட்டும் பணி, காளைகள் அவிழ்த்து விடக்கூடிய பகுதி, அதே போல காளைகள் அவிழ்த்து விட்டு கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி என அனைத்து பகுதியிலும் தற்போது இந்த பணிகளானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளானது ஜனவரி 14, 15, 16 என ஆகிய 3 தேதிகளில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பில் 54,26,000 ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பணிகளானது கடந்த வாரம் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் முகத்துக்கால் ஊண்டப்பட்டு அதற்கான பணிகளானது தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மாடுபடி வீரர்கள், அதே போல மாட்டின் உரிமையாளர்கள் காளைகள் அவிழ்த்து வரக்கூடிய பகுதி, ஜல்லிக்கட்டு வாடிவாசல், பார்வையாளர்கள் மாடம், அதே போல பரிசு பொறுப்பு வைக்கக்கூடிய மாடம் என பல்வேறு பகுதிகளில் கம்பு கட்டும் பணியும் மேடைகள் அமைக்கும் பணியும் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை மறுநாள் காலை 7 மணி அளவில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடங்கி வைக்கப்பட உள்ள நிலையில் தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது முழு வீச்சில் அந்த பணிகளானது தற்போது முடிவெற்றிருக்கிறது. ஒரு சில பணிகள் மட்டுமே தற்போது இருந்து வருகிறது. தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பார்வையாளர்கள் ஏதேனும் காயப்படாமல் இருப்பதற்காக சாலைகளின் இருபுறமும் சுமார் ஜல்லிக்கட்டு காடுகள் அழைத்து வரக்கூடிய இடத்திலிருந்து அவிழ்த்து விடும் பகுதி, அதே போல பிறவாடி, அதே போல கலெக்ஷன் பாயிண்ட் என்று பல்வேறு பகுதிகளில் சுமார் 1.88 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பணிகளானது தற்போது இருபுறமும் கம்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல மாநகராட்சி சார்பில் பார்வையாளர்களுக்கு குடிநீர், ஆங்காங்கே நடமாடும் கழிப்பறை வசதி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பார்வையாளர்கள் ஆங்காங்கே இந்த போட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக LED திரையரங்கம் வைப்பதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ளதை தொடர்ந்து தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது முழு வீச்சில் நிறைவடைய இருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.